அஹ்லுஸ் சுன்னத் மற்றும் பெண்கள் வெளியே செல்லும் வழிகாட்டுதல். இமாம் அஹ்லுஸ் சுன்னத் அலா ஹஸ்ரத் இமாம் அஹ்மத் ரழா கான் ரஹ்மதுல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய மற்றும் விரிவான நூலை எழுதியுள்ளார். முரூஜ் அன் நஜா லி குரூஜ் அன் நிசா 1315 ஹிஜ்ரி. முக்கிய கேள்வி: ஒரு பெண் மஹ்ரம் மற்றும் நன்மஹ்ரம் ஆண்களும் பெண்களும் உள்ள இடத்திற்கு செல்வது அனுமதிக்கப்படுமா? ஆய்வுக் கருத்து: சுமார் 16 முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டன. இமாம் ரஹ்மதுல்லாஹி அலைஹி அவர்கள் விரிவான மற்றும் ஆதாரபூர்வமான பதில்களை அளித்தார். அவை ஆதரிக்கப்பட்டவை. குர்ஆன் வழிகாட்டுதல், ஹதீஸ் மேற்கோள்கள், புகழ்பெற்ற ஃபுகஹா மற்றும் முஹத்திதீன் அறிஞர்களின் கருத்துக்கள். முக்கிய கொள்கை: பெண்கள் வெளியே செல்வது முழுமையாக தடை செய்யப்பட்டதுமில்லை, முழுமையாக சுதந்திரமுமில்லை. அது ஷரியத் விதிமுறைகளின் நிபந்தனைகளின் அடிப்படையில் உள்ளது. 9 அனுமதிக்கப்பட்ட நிலைகள். ஒரு பெண் நிபந்தனைகளுடன் வெளியே செல்லலாம். அவள் பிரசவ உதவியாளர், கபீலா, மரணமடைந்தவரை கழுவுபவர், காஸ்லா, பராமரிப்பாளர், செவிலியர், நசிலா, நோயாளி, மரிடா, நெருக்கடியான நிலை உள்ளவர், முட்டாரா, தேவையுள்ளவர், ஹாஜா, ஜிஹாதில் பங்கேற்பவர், முஜாஹிதா, பயணிப்பவர், முசாஃபிரா, உழைக்கும் பெண், காசிபா. மேலும் 3 நிலைகள். மேலும் அனுமதிக்கப்படும் நிலைகள்: சாட்சியாளர், ஷாஹிதா, கல்வி கற்கும் பெண், தாலிபா, தேவைப்படுபவர், அழைக்கப்பட்டவர், மத்லூபா, ஆதாரம், அல் அதாயா அந்நபவிய்யா ஃபி ஃபதாவா அர் ரழாவிய்யா, வால்யூம் 15, பேஜஸ் 349 முதல் 410 வரை. கிதாப் அல் ஹர் வல் இபாஹா. தீர்மானம்: இஸ்லாம் சமநிலையான வழிகாட்டுதலை வழங்குகிறது. பெண்களின் வெளியே செல்வது நிபந்தனைகளுடன் அனுமதிக்கப்பட்டது. ஒவ்வொரு நிலையும் ஞானம், பணிவு மற்றும் அவசியத்தின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது.